வணக்கம் நண்பர்களே, வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தேர்வுக்கு படிச்சுட்டு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கடந்த 2-3 நாட்களாக வேலை அதிகமாக இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. அதற்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும். இனி தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வந்துடும். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்திலிருந்து தேர்வில் வரக்கூடிய மிக முக்கியமான 50 கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே பலவிதமான எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸ் எக்ஸாம் வரப்போகுது, டெட் எக்ஸாம் வரப்போகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாப்பிக்காக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை மட்டும் நல்லா பார்த்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதிலேருந்து கேள்விகள் அப்படியே வர வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி மற்ற வீடியோக்களையும் நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். கலைடாஸ்கோப் செயல்படும் தத்துவம். கலைடாஸ்கோப்பில் என்ன தத்துவத்தை பயன்படுத்துகிறாங்க? விடையை பார்க்கலாங்களா? டைம் ஆச்சு. விடை பன்முக எதிரொலிப்புங்கிறது கரெக்டு. பன்முக எதிரொலிப்பு. நெக்ஸ்ட்டு 2வது கேள்வியை பாருங்கள். ஒளிவிலகல் எண்களை பொறுத்துக. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஒளிவிலகலின் இருக்கும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். டைம் இல்லை, சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. விடையை பார்க்கலாமா? காற்றில் ஒளிவிலகலின் 1, நீர்னா 1.33, மண்ணெண்ணெய் 1.41, சாதாரண கண்ணாடி 1.5. இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். ஒளிவிலகல் எண் அதிகம் கொண்ட பொருள். எந்த பொருளில் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருக்குது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? வைரம் என்பது கரெக்டு. வைரத்துடைய மதிப்பு 2.41. வைரம் அப்படின்னா 2.41. அதிகமான ஒளிவிலகல் எண் கொண்டது வைரம்தான். அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். ஆன்சர் என்ன? கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, வாசிக்கட்டுமா? பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படும் உபகரணம். வெப்பத்தை அளக்கும் உபகரணம். விடையை பார்க்கலாங்களா? கலோரி மீட்டர் என்பது கரெக்டு. கலோரி மீட்டர். அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. இன்றைக்கி லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்வி தான் ட்ரெண்டில் வந்துக்கிட்டு இருக்கு. விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, ஓகே. விடையை பார்க்கலாம். கூற்று வெற்றிட குடுவை திவார் குடுவை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாயிண்ட் கரெக்டு. காரணம், 1892 ஸ்காட்லாந்து நாட்டைச் சார்ந்த சர் ஜேம்ஸ் திவார் கண்டுபிடித்தார். இதுவும் கரெக்டு. அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். 6வது கேள்வி. ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். சீக்கிரமாக ட்ரை பண்ணணுங்க. ட்ரை பண்ணி பழகிக்கணும். சரி, ஓகே. கேள்வியை பார்க்கலாமா? திட, திரவ மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கும் பொழுது, சமமான வெப்பத்தை கொடுக்கும் பொழுது எது அதிக விரிவுக்கு உட்படும்? இதற்கான பதில் வாயுப்பொருள் தான் ரொம்ப அதிகமாக விரிவடையும். அடுத்து 7வது கேள்வியை பாருங்கள். அலை நீளத்தின் அலகு என்ன? அலை நீளத்தின் அலகு. விடையை பார்க்கலாங்களா? நிறைய பேர் ஹெர்ட்ஸ்ன்னு போட்டிருப்பீங்க. தவறு. அலை நீளத்தின் அலகு மீட்டர் என்பது தான் கரெக்டு. சரிங்களா? நீளம் அப்படின்னாவே கண்டிப்பாக மீட்டர் தான் வரும். ஹெர்ட்ஸ்ன்னு போடக்கூடாது. அதிர்வெண்ணின் அலகு தான் ஹெர்ட்ஸு. அலைநீளத்தின் அலகு மீட்டர். அடுத்து 8வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. எது ஆன்சர்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, ஓகே. விடையை பார்க்கலாமா? கூற்று ஈரப்பதம் குளிர்காலத்தில் குறைவாகவும் கோடை காலத்தில் அதிகமாகவும் இருக்கும். காரணம், காற்றில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். சரியான விளக்கம்தான். அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கண்டுபிடிங்க பார்க்கலாம். எது ஆன்சர்? ஓகே. விடையை பார்க்கலாமா? கூற்று ஈரப்பதம் அதிகரிக்கும் பொழுது ஒளியின் வேகம் அதிகரிக்கிறது. காரணம், ஈரப்பதம் அதிகரிக்கும் பொழுது காற்றின் அடர்த்தி குறைகிறது.
இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான், சரியான விளக்கம்தான். அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே, விடையை பார்க்கலாமா? பாத்திரம் கழுவும் இயந்திரங்களில் பயன்படுத்தப்படும் ஒலி என்ன? இதற்கான பதில் மீயொலியை தான் பயன்படுத்துவாங்க, மீயொலி. அடுத்து 11வது கேள்வியை பாருங்க. ஒலி அலைகளின் வீச்சு இதை தீர்மானிக்கிறது. எதை தீர்மானிக்கிறது? விடையை பார்க்கலாங்களா? உரப்பை தீர்மானிக்கிறது. ஒலி அலைகளின் வீச்சு உரப்பை தீர்மானிக்கிறது. அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள். முக்கியமான கேள்வி, எக்ஸாமில் வரக்கூடிய கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு என்ன? இதற்கான பதில் 20 ஹெர்ட்ஸில் ஆரம்பித்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கேட்கலாம். மினிமம் 20, மேக்ஸிமம் 20,000. இந்த லெவலில் நம்ம கேட்கலாம். இதுதான் ஆன்சர். அடுத்து 13வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. நீங்கள் அன்னப்பறவை மாதிரி ஒழுங்குபடுத்தி படித்து கொள்ளுங்கள். சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? டைம் இல்லை. சரி பாருங்கள். கூற்று மின்னல் தாக்கும் பொழுது மின்னல் தாக்கிய பிறகு சிறிது நேரம் கழித்து தான் ஒலி கேட்கப்படுகிறது. காரணம், ஒளியின் வேகத்தை விட ஒளினா வெளிச்சத்தின் வேகம் அதிகம். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க. ஸோ இங்கே கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்து 14வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, ஓகே, கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டை சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம். உங்களுக்காக தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு லைக் போடுங்க, வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அதே மாதிரி யூடியூப்பில் ஹைப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஹைப் கொடுக்கலாம். அப்படி ஹைப் அப்படிங்கிற பட்டனை தட்டி விட்டிங்கன்னா அந்த வீடியோவை யூடியூப் இன்னும் நிறைய பேருக்கு காட்டும். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? 14வது கேள்வியை பாருங்கள். பால்வெளி விண்மீன் திரளில் உள்ள டேஸ் எனப்படும் காந்த நியூட்ரான் விண்மீனே நடைமுறையில் காணப்படும் அதிக திறன் மிகுந்த காந்தமாகும். இதற்கான பதில் மேக்னிட்டார்னு ஒன்று இருக்குதுங்க. எங்கே இருக்குது? பால்வெளி விண்மீன் மண்டலத்தில் இருக்குது. இதுதான் நடைமுறையில் இருக்கிற அதிக திறன் மிகுந்த காந்தம். அடுத்து 15வது கேள்வியை பாருங்கள். எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டாக்டர் எழுதி வைப்பார், எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்யவும் எழுதி வைப்பார். இதனுடைய விரிவாக்கம் என்னங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். இதுதான் எம்ஆர்ஐ. அடுத்து 16வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். டைம் இல்லை, சீக்கிரம். ஓகே, விடையை பார்க்கலாமா? கீழ்காணும் ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும். நிலைத்த காந்தம்னா எப்பயுமே காந்தமாக இருக்கிற பொருள். விடையை பார்க்கலாமா? மின்காந்தம், கரண்டை கட் பண்ணிட்டீங்கன்னா காந்தத்தன்மை போயிடும். மும்மெட்டல், கரண்டை கட் பண்ணிட்டா காந்தத்தன்மை போயிடும். தேனிரும்பு, கரண்டை கட் பண்ணிட்டீங்கன்னா காந்தத்தன்மை போயிடும். நியோடிமியம் அப்படிங்கிறது தான் நிலையான காந்தம், எப்பயுமே காந்தமாக இருக்குங்க. இதுக்கு கரண்ட் தேவையில்லை. கரண்ட் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இது எப்பயுமே காந்தத்தன்மையோடு தான் இருக்கும். மற்ற மூன்றுமே நீங்கள் கரண்ட் கொடுத்தா காந்த மாதிரி செயல்படும், கரண்டை கட் பண்ணிட்டீங்கன்னா காந்தத்தன்மை போயிடும். அடுத்து 17வது கேள்வியை பாருங்கள். பொருத்துக. அலோகங்களை அதனுடைய சரியான பயனோடு பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? பென்சில் இருக்கு இல்லைங்களா? பென்சிலுடைய அந்த டிப்பில் இருக்கிறது கிராஃபைட் இருக்குது. துப்பாக்கி தூள், இதை தயாரிக்க பயன்படுத்தப்படுவது கந்தகம். எலி மருந்து இதில் தயாரிக்கிறாங்க, பாஸ்பரஸ்லேருந்து தயாரிக்கிறாங்க. அம்மோனியா இதிலேருந்து தயாரிக்கிறாங்க, நைட்ரஜன்லேருந்து தயாரிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 18வது கேள்வியை பாருங்கள். மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது? நல்லா கவனிங்க, உலோகம்னு போட்டக்கூடாது. நிறைய பேர் இந்த கேள்வியை பார்த்தோன்னே டக்குன்னு அலுமினியம் தான்டா அப்படின்னு போட்டுருவீங்க. ஆனால் என்ன தெரியுமா, அலுமினியம் என்பது உலோகம், அலோகமே கிடையாது. ஸோ இது ஆன்சர் கிடையாது. அப்போ விடை கார்பன் என்பது தான் கரெக்டு. கார்பன் என்பது அலோகம், அது மின்சாரத்தை கடத்தும்.
சரிங்களா? அடுத்து 19வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பாக மாறுவதற்கு காரணமான நிறமி என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை மெலனின் என்பது கரெக்டு. வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பாக மாறுவதற்கு காரணம் மெலனின் அப்படிங்கிற நிறமி. அடுத்து 20வது கேள்வியை பாருங்க. எது ஆன்சர்? சரி, ஓகே, வாசிக்கிறேன் பாருங்க. ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரித்தலில் எது வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது? அம்மோனியாவை எப்படி தயாரிக்கிறாங்க? ஹேபர் முறைங்கிற முறையில் தயாரிக்கிறாங்க. அந்த முறையில் தயாரிக்கும் பொழுது இரும்பு தான் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. இரும்புங்கிறது கரெக்டு. அடுத்து 21வது கேள்வியை பாருங்கள். மழை நீரில் கரைந்துள்ள சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் டேஸை உருவாக்குகின்றன. மழை நீர் அப்படிங்கிறது தூய்மையான நீர் தான். ஆனால் அதில் சல்பர் டை ஆக்சைடோ நைட்ரஜன் ஆக்சைடோ கலந்துருச்சுன்னா அந்த மழை நீர் அமில மழையாக மாறிடும். அமில மழை என்பது கரெக்டுங்க. அடுத்து 22வது கேள்வி. கிரேக்க மொழியில் ஆக்சிஜன்ஸ் என்பதன் பொருள் என்ன? கிரேக்க மொழியில் ஆக்சிஜன்ஸ் அப்படின்னா அமில உருவாக்கின்னு அர்த்தங்க. அமில உருவாக்கி. அடுத்து 23வது கேள்வியை பாருங்க. எது ஆன்சர்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். வாசிக்கட்டுமா? வெப்பமானிகளில் உள்ள பாதரசம் ஆவியாகாமல் தடுக்க பாதரசத்துக்கு மேல் உள்ள வெற்றிடத்தை நிரப்ப பயன்படுத்தப்படும் வாயு. வெப்பமானி இதில் பார்த்திங்கன்னா பாதரசத்தை பயன்படுத்துவாங்க. அந்த பாதரசம் ட்ரை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதை தடுக்கிறதுக்காக நைட்ரஜன் அப்படிங்கிற வாயுவை பயன்படுத்துவாங்க. நைட்ரஜன். அடுத்து 24வது கேள்வியை பாருங்கள். முக்கியமான கேள்வி. சூரிய குடும்பத்தில் மிகவும் வெப்பமான கோள் எது? சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வெப்பமான கோள். சூரிய குடும்பத்தை பற்றி நாமளே வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? சூரிய குடும்பத்தில் மிகவும் வெப்பமான கோள் வெள்ளிக்கோள். என்ன காரணம்? இதில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது. வெள்ளிக்கோளுடைய வளிமண்டலத்தில் 96 to 97%, சரிங்களா, ஆல்மோஸ்ட் 97% கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அதிகமான வெப்பத்தை அது இழுத்து வச்சுக்குது. அடுத்து 25வது கேள்வியை பாருங்கள். தூய மழை நீரின் pH மதிப்பு என்ன? தூய மழை நீரின் pH மதிப்பு 5.6 என்பது கரெக்டுங்க. 5.6 தான் தூய மழை நீருடைய pH மதிப்பு. அடுத்து 26வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? சால்வே முறை டேஸ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. சால்வே முறைங்கிற ஒரு முறை இருக்குது. இது எதை உற்பத்தி செய்ய பயன்படுது? விடை சோடியம் கார்பனேட். இதை உற்பத்தி செய்ய தான் பயன்படுத்துகிறாங்க. சால்வே முறைங்கிறத சோடியம் கார்பனேட்டை உற்பத்தி செய்ய தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து 27வது கேள்வி. அசோட் எனப்படுவது எது? அசோட் எனப்படுவது விடை நைட்ரஜன் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அசோட் அப்படின்னா நைட்ரஜன். அடுத்து 28வது கேள்வி. நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை டேஸ் நிறை விகிதத்தில் இணைந்துள்ளன. நல்லா கவனிங்க. நிறை விகிதத்தை வச்சு கேட்குறாங்க. தப்பாக போட்டக்கூடாது. விடையை பார்க்கலாமா? விடை 1:8ங்கிறது கரெக்டு. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நிறை விகிதம் 1:8. 29வது கேள்வியை பாருங்கள். ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் டேஸ் என்ன வரும்? ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் எப்படி இருக்கும்? விடையை பார்க்கலாமா? நல்லா கவனிங்க. ஒரு தனிமம் சொல்லிட்டாங்க. ஒரு தனிமம்னா கண்டிப்பாக அந்த எல்லா அணுவும் ஒரே மாதிரி அணு எண்ணை கொண்டிருக்கும். ஆனால் நிறை எண் மட்டும் மாறுபடும். அணு எண் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் நிறை எண் மாறுபடும். சரிங்களா? இதுதான் ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க. அணு எண் ஒரே மாதிரி தான் இருக்கும், நிறை எண் மட்டும் மாறுபடும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரே தனிமம் தான். சரிங்களா? அடுத்து 30வது கேள்வியை பாருங்கள். யார் எதை கண்டுபிடிச்சாங்க? சரி, விடையை பார்க்கலாமா? பொருண்மை அழியா விதி சொன்னவர் லவாய்சியர்.
மாறா விகித விதி சொன்னவர் ஜோசப் ப்ரௌஸ்ட். கேதோடு கதிர்கள் கண்டுபிடித்தவர் சர் வில்லியம் குரூக்ஸ். ஆனோடு கதிர்கள் கண்டுபிடித்தவர் கோல்ஸ்டீன். நியூட்ரான் இதை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் சாட்விக். ஃப்ரெண்ட்ஸ், இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வியை பாருங்கள். நீரில் கார்பன் டை ஆக்சைடின் கரைதிறன் அதிகமாவது. அதாவது நீர் இருக்குங்க, தண்ணி இருக்குது. தண்ணியில் கார்பன் டை ஆக்சைடை நல்லா கரைக்கணும், நிறைய கரைக்கணும். எப்போ நிறைய கரையும்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாமா? அதிக அழுத்தம் கொடுத்தா நிறைய கரையும். அதிக அழுத்தத்தை கொடுக்கணும், அழுத்தத்தை கொடுத்தா நிறைய கரையும். அடுத்து 32வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். சரி, ஓகே. விடையை பார்க்கலாமா? சர்வ கரைப்பான் எனப்படுவது நீர். கடின நீர் வயிற்று உபாதைகளை உருவாக்கும். கொதித்தல் அப்படிங்கிறது கிருமிகளை கொல்லுதல். நுண்ணுயிர் நீக்கம் அப்படின்னா ஓசோனேற்றம். கழிவு நீர் அப்படிங்கிறத நம்ம நீர் மாசுபடுத்தி இதை பயன்படுத்தி நம்ம சரி பண்ணலாம். அடுத்து 33வது கேள்வியை பாருங்கள். அமிலம் காரம். இந்த டாப்பிக்கை நம்ம ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. விடையை பார்க்கலாமா? நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் சிகப்பு நிறமாக மாறுகிறது. நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் சிவப்பு நிறமாக மாறும். அடுத்து 34வது கேள்வியை பாருங்கள். சிவப்பு எறும்பின் கொடுக்கில் எந்த அமிலம் உள்ளது? சிவப்பு எறும்பின் கொடுக்கில் என்ன அமிலம் இருக்குது? விடை ஃபார்மிக் அமிலம் இருக்குது. ஃபார்மிக் அமிலம். அடுத்து 35வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது? விடையை பார்க்கலாமா? மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எதை குணப்படுத்த பயன்படுகிறது? இதற்கான பதில் அமிலத்தன்மையை குணப்படுத்த தான் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்துவாங்க. அடுத்து 36வது கேள்வி. வாயு கசிவை அறிவதற்காக எல்பிஜி வாயுவுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் என்ன? அதாவது சிலிண்டர் லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக எல்பிஜி வாயுவோட மெர்காப்டன் அப்படிங்கிற பொருளை சேர்த்துவாங்க. மெர்காப்டன் அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து 37வது கேள்வியை பாருங்கள். தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? எந்த வாயுவை தொகுப்பு வாயுன்னு சொல்கிறாங்க? விடையை பார்க்கலாங்களா? நீர் வாயுவை தான் தொகுப்பு வாயுன்னு சொல்கிறாங்க. நீர் வாயுவுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர்? தொகுப்பு வாயு. அடுத்து 38வது கேள்வி. டேஸ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகையாகும். நிலக்கரியிலேயே 4 டைப் இருக்குங்க. இதில் எது உயர்தரமான நிலக்கரி வகை? விடையை பார்க்கலாங்களா? ஆந்திரசைட் என்பது கரெக்டு. ஆந்திரசைட் என்பது தான் உயர்ந்த தரம் கொண்ட நிலக்கரி. அடுத்து 39வது கேள்வியை பாருங்கள். இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருள் எது? எது ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருள்னா அது மீத்தேன் தான். மீத்தேன். அடுத்து 40வது கேள்வி. நுண்ணுயிரிகள் டேஸில் அளவிடப்படுகின்றன. நுண்ணுயிரிகளை அளக்கணும்னா எந்த அளவுகளை பயன்படுத்துவாங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை மைக்ரான் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. நுண் உயிரிகளை அளக்கணும்னா மைக்ரான் அந்த அளவில் தான் அளக்க முடியும். அடுத்து 41வது கேள்வி. மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி டேஸ் என அழைக்கப்படுகிறது. எதுங்க சாதாரண சளியை உருவாக்குது? விடையை பார்க்கலாங்களா? இன்ஃப்ளூயன்ஸா என்பது கரெக்டு. இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிறது தான் சாதாரண சளியை உருவாக்குது. அடுத்து 42வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது ஆன்சர்? சரி, ஓகே. விடையை பார்க்கலாமா? கூற்று மலேரியா புரோட்டோசோவாவினால் உண்டாகிறது. காரணம் இந்த நோய் கொசுவினால் பரவுகிறது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். உருவாக்குறது புரோட்டோசோவா தான் உருவாக்குது. எப்படி பரவுது? கொசுவின் மூலம் பரவுது. அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து 43வது கேள்வியை பாருங்கள். மண் அரிப்பை தடுக்கும் தாவரங்கள் எவை? மண் அரிப்பை தடுக்கும் தாவரங்கள். விடையை பார்க்கலாங்களா?
பிரயோஃபைட்டுகள், இதுதான் மண் அரிப்பை தடுக்கும். பிரயோஃபைட்டுகள். அடுத்து 44வது கேள்வியை பாருங்கள். முதலாவது நிலத்தாவரங்கள் யாவை? அதாவது இந்த பூமியில் முதல்ல நிலத்தில் தாவரம் முளைச்சிருக்கும்ல, அப்படி முளைச்ச தாவரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த வகை? விடை பார்க்கலாங்களா? விடை டெரிட்டோபைட்டுகள் என்பது கரெக்டு. முதலாவது நிலத்தாவரங்கள் டெரிட்டோபைட்டுகள். அடுத்து 45வது கேள்வியை பாருங்கள். பெனிசிலின் ஒரு உயிர் எதிர்ப்பொருள். இது எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? விடையை பார்க்கலாங்களா? இது பூஞ்சையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. குறிப்பாக பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையிலிருந்து 1929 அலெக்சாண்டர் பிளெமிங் உருவாக்கியிருப்பார். அடுத்து 46வது கேள்வியை பாருங்கள். டேஸ் என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணின் உள்பாகங்களை பாதுகாக்கிறது. கண்ணுடைய உள்பாகங்களை பாதுகாக்கிறது இதுங்க. விடையை பார்க்கலாங்களா? ஸ்க்லீரா அப்படிங்கிறது தான் கண்ணுடைய உள்பாகங்களை பாதுகாக்குது. அடுத்து 47வது கேள்வியை பாருங்கள். உடலின் உள் சூழ்நிலையை சீராக பராமரித்தல் டேஸ் எனப்படும். உடலுடைய உள் சூழ்நிலையை சீராக பராமரித்தோம்னா அதுக்கு என்ன பேருங்க? விடை ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு பேருங்க. ஹோமியோஸ்டாசிஸ். காற்றில்லா அல்லது ஆக்சிஜன் அற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஸை கொடுக்கும். காற்று இல்லை அல்லது ஆக்சிஜனே இல்லை, அந்த சமயத்தில் குளுக்கோஸ் சிதைவடைந்து லாக்டிக் அமிலத்தை கொடுக்கும். லாக்டிக் அமிலத்தை கொடுக்கும். 49வது கேள்வியை பாருங்கள். நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் டேஸ் எனப்படும். விடையை பார்க்கலாங்களா? விடை ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 50வது கேள்வி, கடைசி கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். இதே மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. வேறு சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. 50வது கேள்வியை பாருங்கள். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? விடையை பார்க்கலாங்களா? இதற்கான பதில் 1972 தான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். 1972. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். மற்ற சயின்ஸ் பாடங்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.